அவர் சார்புல இருந்து வச்ச ஒரு பாயிண்ட்டையும் அந்த பத்தியில வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு. அதையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர் கிட்ட வந்து அதை சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் வச்ச அந்த பாயிண்ட்டையும் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து ஓகே ஆலோசனை பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் இன்னைக்கு சொன்னாரு. இது எத்தனை பேர் கவனிச்சாங்க? இது ஏன் நியூஸ் ஆகல? இதே திமுக அந்த இடத்துல இருந்து முதல்வரா ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னு வைங்களேன், எடப்பாடி சொன்னதை அவங்க ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அதுதான் சொல்றேன். பிராடான ஒரு வியூ இருக்கு, பிராட் மைண்டட் வியூ இருக்கு. அவர் சும்மா பேச்சுக்கு சொல்லல. நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நம்ம எல்லாம் ஒத்துமையா நிக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே அவர் இன்னைக்கு ஸ்பீச்ல சொன்னாரு. அதை அவர் கடைபிடிச்சிருக்காரு. இது நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அவரோட ஆக்ஷன்ஸை நம்ம பேச மாட்டேங்கிறோம். அவர் பேசலன்றதை நம்ம பேசுறோம். அதை நான் ஏத்துக்கிறேன். அது பேசணும் தான். எனக்கும் அந்த இது வந்து நமக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கும், இது இருக்கும். ஆனா அவர் காமா இருந்து பொறுமையா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி பதில் சொல்ற ஆள் நமக்கு தெரியும். நம்மளும் கொஞ்சம் பேஷண்டா இருந்து பழகணுமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் அதான் அவரோட செயல்பாடுகளையும் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அதை பண்ணார் அவரு. அது மிகப்பெரிய விஷயம். யாருமே முதல்வரா இருக்கிறவங்க அதை வந்து அதை வேலிடேட் பண்ணி அது உண்மையிலேயே ஏத்துக்கக்கூடிய பாயிண்ட் தான். இப்போ அதை பிராட்மேடா ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்ன ஒண்ணு, இவனை வைக்கிற மொக்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயத்த கடந்து போயிடலாம். ஏன்னா அது பதில் சொன்னாதான் அது பெரிய விஷயமாவே ஆகும். அதாவது இது நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன். இங்க நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கம்ப்ளீட் ட்ரக் கார்டலுக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம ஒருத்தர் வந்து அதை கட் ஆஃப் பண்ண பாக்குறாரு ஒரு சைடுல, கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க அந்த மைனிங் ரிலேட்டடா அது எவ்வளவு பெரிய பிசினஸ், அதை கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ண பாக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் லாபி நடக்குதோ பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் இப்ப நீங்க ஒருத்தன் வந்து அட் அ டைம்ல எல்லாமே பண்ணும் போது ஹீஸ் ஆக்சுவலி கெய்னிங் லாட் ஆஃப் எனிமீஸ் அவுட் சைட். எனிமினா கெட்டவனை தான் சொல்றேன், பட் இஸ் ஆக்சுவலி கெய்னிங் லாட் ஆஃப் எனிமீஸ். இதெல்லாம் சமாளிச்சு வர்றது. ஏன்னா அவங்களே நீங்க சொல்றீங்களா, வி டோன்ட் நோ ஹூ இஸ் ஆல் ஃபண்டிங் த மீடியா. ஒவ்வொரு அந்த மீடியாவை ஃபண்ட் பண்றவங்க இது மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால பெனிஃபிட் ஆறவங்க டைரக்ட் அப்படி கூட இருக்கலாம். ஸோ டைரக்டா இட் ஒன்ட் பி ஃபண்டட் பை அ சர்டன் பார்ட்டி, இன்டைரக்டா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றது தான் பெரிய விஷயம். அதுல என்ன சேம் கண்ட்ரில கொடுத்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வேற கண்ட்ரில இருந்தும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. பாப்போம். கேக்குது. இல்ல ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்க சொல்லுங்க. இல்ல அதான். ஸோ என்ன அடுத்த 1 மாசம் 3 மாசம் இந்த பை எலெக்ஷன் வர வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் எல்லா விதத்துலயும் கிரிட்டிசிசம். ஏன்னா ரொம்ப இந்த அளவுக்கு அவங்க அக்ரெசிவா கூட இருக்க மாட்டாங்க. இந்த பை எலெக்ஷன் மட்டும் இல்லைன்னா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட மட்டும் சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக இந்த அளவுக்கு வந்து இறங்கி இந்த வேலையை பம்பின் பண்றாங்களா, இது எல்லாமே மணி தான் அவங்களுக்கு. இதை ஆர்கனைஸ் பண்றது, மீடியா நரேட்டிவ் எல்லாமே மணி. அவங்க எல்லாமே இது ரோல் அவுட் பண்றதுக்கு காரணம் they still somehow think someone is thinking that they still come back to power. அது யாரு நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அது எப்படி சாத்தியம்னு தெரியல. இவ்வளவு தூரம் மக்கள் பார்த்துட்டாங்க, அந்த நரேட்டிவை பார்த்துட்டாங்க. அதிமுக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சப்புறம் கூட somehow they believe that okay இந்த அவங்க டினையல்லே இருக்காங்க சாய்நாத் ப்ரோ. அது அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரியான ஒரு ஐ திங்க் they need counseling literally. that's what I feel. ஏன்னா இல்ல நிஜமா, ஏன்னா உண்மைதான். it's a trauma for என்ன ப்ரோ PTSD சொல்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப சம்டைம்ஸ் நம்மளுக்குமே ஒரு நம்ம அப்படி அதுதான் சொல்றேன், எதுலயுமே ஆசைப்படாம இருக்கிறது ஒரு பக்கம். அந்த ஆசையில ஒரு நல்ல ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு புரியல, ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் காசு தேவைன்னு எனக்கு புரியல. சோ காசுக்கு அந்த பதவி வெறியா இல்ல எப்படின்னு புரியல. இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், அதாவது திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஒருத்தரோட சொத்தெல்லாம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவுதான் சாப்பிடுவானுங்க என்ன? அதே நீ மிஞ்சி போனா 4 நாள் வெளில சாப்பிட போற, இது பண்ண போற, ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. பதவி இல்லைன்னு வைங்களா, எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி வச்சிருந்தாலும் வந்த வழியாவே போயிடுங்க. பதவி இல்லைன்னா அந்த பணத்தை காப்பாத்திருக்கு. அதாங்க இவனு அதை திரும்ப திரும்ப வரணும்னே அவனுக்கு எதிர்பார்க்கறாங்க. மக்கள் செல்வாக்குங்கிற மேட்டர் நீ பதவியே தேவையில்ல. நீ உன் காசு இருக்குல்ல, நீ ஒருத்த 100 கோடி இருக்கு, அந்த 100 கோடியை வச்சு மக்களுக்கு சும்மா கொண்டாடுவாங்க அந்த ஏரியால. ஒண்ணு அதை செய்ய மாட்டேங்கிறானுங்க. இல்லையே அப்படின்னா கமிஷன் வராது.
நான் இல்ல ஆரம்பிச்சதே காசு கமிஷன் வராது. அடிக்கதாங்க. குடுக்க சொல்றீங்க. எப்படி குடுக்குறது? அதெல்லாம் முடியாது. அதுதான் சொல்றேன். எனக்கு இந்த சபாநாயகர் இருக்கார்ல, இங்க ஆமா. எங்க 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 வீட்ல எங்க சித்தப்பாலாம் டிஎம்கே நான் சொல்லியிருக்கேன். ம். அவன் எங்க சித்தப்பா சொல்லியிருந்தாரு. திமுக காரனுக்கே அவர பிடிக்கும். நல்லா ஆக்சுவலா அங்கேருந்து மத்த கட்சியில இருந்து வந்த 1, 2 நல்ல கேண்டிடேட்ஸ்ல சபாநாயகர் வந்து ரொம்ப ஒரு ஆளு. ஆக்சுவலா அப்படி இருப்பாராம். எனக்கு தெரியல. ஐ திங்க் இஸ் a வெரி ஸ்மார்ட் கை. அட் ஹிஸ் பீக் ஏஜ். அந்த அவரோட யூத்ல ஐ திங்க் இஸ் எம்ஜிஆர் வெரி காலத்துல ஸ்மார்ட். ஹலோ. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல அந்த சபாநாயகரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ம். அவர் வந்து எம்ஜிஆரே வந்து ஐ திங்க் அது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குல்ல. எம்ஜிஆரே வந்து ம். அவரோட எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன். நம்ம வந்து சொல்றோம் இந்த அரசியல்வாதிங்க எப்படின்ட்டு. பதவி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம சபாநாயகர் வந்து உண்மையா சொல்லணும்னா, அது அது எல்லாருக்கும் தெரியும். நோ ஒன் ஆக்டிவ் பொலிடிக்ஸ்ல இருக்கவன், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் போய் எனக்கு சபாநாயகர் தான் கேட்க மாட்டாங்க. அதுதான் ஃபேக்ட். அது ஒரு மரியாதைக்குரிய பதவி. அவ்வளவுதான். சோ நான் என்ன சொல்றேன், நெறைய பேர் இருக்காங்க. நல்ல பொலிட்டிஷியன்ஸ் இல்லங்க. இருக்காங்க. லாஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணேன் சபாநாயகர. ஓ! நல்ல மனுஷன் தான். இவ்வளோ கூட்டத்துக்கு ஒரு பிரஸ் மீட்டுக்கும் குடுத்துருப்பாருங்க. அப்ப அங்க தான் இருந்தோன்னீங்களா? துபாய் டீம் கூட போய் நான் அப்போ பார்த்தோம். ஆ. நல்ல மனுஷன். நல்ல தன்மையா தான் பேசினாப்புல. ஏன் சொல்றேன்னா, அந்த இது கிடையாது. என்ன சொல்றது? அ எல்லாருமே கொஞ்சம் நல்லா பேசுவாங்கன்னு வைங்களேன். அதாவது மினிஸ்டர் நம்ம சைட்ல இருந்து. ஆனா, அவரு வந்து எப்படி சொல்றது? இவ்வளோ பேர் நிக்கிறாங்க. சீக்கிரம் பார்க்கணும். அந்த ஹரியெல்லாம் எதுவுமே இல்லாத ஏன்னா, ரொம்ப ஒரு மு வயசானவருன்னு வைங்களேன். மூத்த தலைவருன்னு வைங்களேன். ஆமாமாங்க. அந்த வயசுக்கு ஏத்த அந்த காலத்துல பக்குவமும், இதாவும் பார்த்தீங்கன்னா, நல்லா இதா தான் அதெல்லாம் இருந்தாப்புல. செமையான ம். ஒரு வேல்யூ அடிஷன்ங்க ஏன்னா, தாவாகா டீமுக்கு. வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கம்ப்ளீட்டா கேட்கறது இருக்குல்ல. அனலைஸ் பண்ணி கேட்கறது இருக்குல்ல. நல்லா தான் இது பண்ணியிருந்தாப்புல. ம். ஆனா எனக்கும் இப்ப குறிப்பா இந்த சொல்ல போனா ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு மாதிரி கிடையாது. கரெக்டா? இல்ல அப்பாவு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் உட்காந்து மியூட் போட்டுட்டு அவரு வேற அவரு எடப்பாடிய தான் சும்மா சப்பையா ஏங்க நெனச்சுட்டு இருப்பாரு அப்பாவு பாவம். வந்து சபாநாயகர் இல்லைங்க. அவரு வந்து சட்டசபையிலயும் திமுக காரரா தான் செயல்பட்டாரு. ஆமாமா. அதான் சொல்றேன், ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு. எப்ப நான் எப்ப சி பார்த்தேன்னா, இந்த டங்ஸ்டன் குவாரி இஷ்யூ வந்துச்சு பாருங்க. இல்லங்க. இல்ல. சொல்லுங்க. நான் ஒரு ஓப்பனா சொல்றேன். ம், நீங்க யார போட்டாலும், ம், எந்த எந்த கவர்ன்மெண்ட் வந்தாலும், ம், ஓகேயா? இது வந்து சி தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டூ சப்போர்ட் த ரூலிங் பார்ட்டி. அதுதான் இது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, மத்த ஸ்டேட்டா இருந்தாலும், சென்டரா இருந்தாலும் சரி. பட் ஹவ் யூ ஹேண்டில் தட்? நீ வந்து தாவாகாக்கு தான் உன்னோட நிலை வந்து அது சார்ந்து தான் இருக்க போகுது. இவருமே அது சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கட்சிக்காரங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ஹவ் டு யூ புட் ஃபோர்த் தட் யூ? அத வந்து மத்த எதிர்க்கட்சிக்காரங்க மனசு நோகாத மாரி சொல்றது இருக்குல்ல, அது ஒரு தனி டாக்டிக்ஸ் அது. இப்ப இப்ப இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஹூவர் இஸ் ஆமா. அப்பாயிண்டட் ஹியர், நம்ம நம்ம சபாநாயகர் வந்து இப்ப இருக்கிறவரு, ம், அவருக்கு ஹி ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்டிஸ். அது அது ஒரு பெரிய பிளஸ். அண்ட் அவர ஜென்ரலாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவரு எப்படி பேசணும்னு தெரியும். அவருக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒண்ணு பார்த்தேன். அது நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு, அது நாங்க டிசைட் பண்றோம். கட் அண்ட் ரைட்டா பேசவும் தெரியுது. அ இத வந்து ஒரு நேக்கா ஹேண்டில் பண்ணவும் தெரியும். நல்ல நல்ல சூப்பர் செலக்ஷனு. இன்ஃபாக்ட் நான் வந்து இந்த மரியா வில்சன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட ஐ வாசன்ட் ஹேப்பி. ஓப்பனா சொல்லணும்னா, எ 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு என்னங்க ஒரு ரோடிசமோ, புலிசமோ பண்றாரு. ஸோ நம்ம ஒன் ஆஃப் ஈவெண்ட்ட வந்து வச்சுட்டு ஒரு பெர்சனோட கேரக்டர் ட்ரெய்ட்டா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எவ்ரிஒன் ஹஸ் வுட் ஹவ் கான் த்ரூ சம்திங் இன் தேர் பெர்சனல் லைஃப்ஸ். அது ஒன்ஸ் பப்ளிக் ப்ரொஃபைல் அவர் வருவார்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ ஒன்ஸ் யூ கம் இன்டு பப்ளிக் ஃப்ரே, ஹவ் யூ பிஹேவ்ங்கிறது தான் மேட்டரு. ஐ திங்க் ஆஃப்டர் ஹி கேம் இன்டு பப்ளிக் ஃப்ரே, ஐ திங்க் ஹி இஸ் பிஹேவிங் வெல். தேர் இஸ் நோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சச் கேஸ். அதுவும் மட்டும் இல்லாம அந்த ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி வாஸ்ட். நீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ நீட் டு ஹேவ் சம் நாலேஜ், நிஜமாவே படிச்சா மட்டும்தான் பிக் நம்பர்ஸ் பத்தி நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா இட்ஸ் வி ஆர் நாட் டீலிங் இன் என்ன சொல்றது, லட்சத்திலயோ கோடியிலோ இல்ல. இட்ஸ் லட்சம் கோடி இல்ல. பில்லியன்ஸ் ஆஃப் லட்சம் கோடி இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிக் நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அதுக்கு இன்டர் பண்ணி அவர் திருக்குறளை கோட் பண்ணி ஹியஸ் ஒர்க் அந்த ஹியஸ் ஒர்க்னா அவரே டைரக்டா ஒர்க் பண்ண ஒர்க் இல்லைங்க. இல்ல. நான் அன்லெஸ் ஹி ஹஸ் நான் கிவன் இவர டைரக்ஷன். அப்ரிஷியேட் பண்றது அந்த எந்த டீமை விஷயத்து வந்து டீம் ஒர்க் பண்ணியிருக்காதுல்ல. அந்த வெள்ளை அறிக்கை வந்து சும்மா எப்பவும் போல ஒரு வெள்ளை அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கை இதே டேய். ஏன்டா 10 லட்சம் கோடின்னு உனக்கு இந்த போன வாரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தானுங்க. 13 லட்சம் கோடின்னே இவங்க சொன்ன பிறகுதான் தெரியும். ம். அதுவே ஒரு ஷாக்கர். ஸோ ஆக்சுவலா ஸோ
ஓரளவுக்கு நல்லா தான் செட் ஆயிட்டு இருக்கு கவர்மெண்ட். பட் என்ன பிரச்சனைனா, அன்பார்ச்சுனேட்லி த மெஸ் தட் தீஸ் கைஸ் ஹவ் கிரியேட்டட் இஸ் ஹியூஜ். ஒன்னு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மெஸ், அவங்க கிரியேட் பண்ண மெஸ். செகண்ட் வந்து இந்த நெக்ஸஸ், இன்சைட் நெக்ஸஸ். சி ரைட் ஆர் ராங், ஒருத்தர் ஐ ரெட் சம்வேர், அது வந்து கரெக்டான மேட்டர். சி திமுகவால பயனடைந்தவங்கன்னு எக்கச்சக்கம் பேர் இருக்க தான் செய்றாங்க. அதாவது நம் அதாவது அந்த ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு செலக்டிவ் பெர்சன்டேஜ். பட் அந்த செலக்டிவ் பெர்சன்டேஜ் இஸ் வெரி வாய்ஸி ஃபார் அஸ். இப்ப நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஹார்ட்கோர் டிஎம்கே. ஏன் டிஎம்கேனா, அதான் நீங்க பதவி தேவையில்ல. அவன் 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 தம்பி வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ்ல சீட்டு. ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு சீட் கிடைச்சது. இது மாரி ஏதாச்சும் ஒரு விதத்துல they would have got benefited because they have ruled over 50 years. The Dravidian government has ruled over 50 years. ஸோ கண்டிப்பா அவங்கலாம் ஒவ்வொருத்தரும் வேற ஒரு 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 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வேற வேற சின்ன சின்ன விஷயத்துல they would all got benefited. அவங்க சிஸ்டம்ல இருக்காங்க. நாட் எவ்ரி ஒன் ஜஸ்ட் பெனிஃபிட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கரப்ட் பண்ற எண்ணங்கள் எல்லாருக்கெல்லாம் இருக்காது. ஆனா அதுல ஒரு ரொம்ப ரொம்ப மைக்ரோ பர்சன்டேஜ் மேபி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பான். இல்ல அக்காமடேட் ஆக மாட்டான் புதுசா இருக்கிற ப்ராசஸ்க்கு. இப்ப இது பண்ணு, இந்த பஞ்சின் வைனா நான் ஏன்டா வைக்கணுமா, இல்ல யூ மைட் கண்டினியூஸ்லி ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அபவுட் த கரண்ட் கவர்னன்ஸ். இது மாதிரிலாம் இதெல்லாம் தாண்டி இந்த சிஸ்டத்தை ரோல் அவுட் பண்ணி இப்ப புதுசா ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே நான் உனக்கும் சேர்த்து தான் நல்லது பண்ண வரேன்னு அவன் மண்டையில ஏறி இதெல்லாம் மாறி நடக்கிறது. இதுதான் சேலஞ்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்த பை எலெக்ஷன்ஸ் ஆக்சுவலா விஜய் வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்ல சூப்பரா நிறைய பேர் சொன்னாங்க, என்ன உனக்கு இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம், நீ இன்னொன்னு என்ன கேட்குறியான்னு. டேய், அவர் கேட்டதே அவருக்காக இல்லை. சி டஸ் நாட் மேக் சென்ஸ். சி 108 வந்துருச்சுன்னா 118 ஸ்ட்ரெயிட்டவே சம்வேர் இது வந்து இந்த சிஸ்டம், இந்த இந்த கால்குலேட்டிவ் சிஸ்டமே ஒரு அன்பார்ச்சுனேட்லி த சர்வீசஸ். ஒருத்தன் வந்து ரெண்டு லீடிங் டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து அதோடயே நம்பர் 2 நம்பர் 3யோட தாண்டி நம்பர் 1 இருக்கான். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே இந்த நம்பர்ஸ் கேம் இல்லாம ஹி ஹேட் டு ரன் திஸ் கவர்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி நம்ம அந்த மெஜாரிட்டி பிளஸ் 1 இந்த கவுண்ட் நம்பர்ஸ் இருக்கிறதுனால தே ஹேவ் டு கிவ் அ ஸ்டேபிள் கவர்னன்ஸ். ஏன்டா நீ வந்து இந்த கட்சியில இருந்து வர ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மணியே இஃப் இட்ஸ் இன்வால்வ், ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி மணி பதவிக்காக வரலாம். மேபி வேற கட்சியில இருந்து பதவி வருதோ ஏதோ சம்திங் வரான்னு வச்சுக்கோங்க. பட் வேற வழி இல்லை. தீஸ் கைஸ் ஹேவ் டு அகாமடேட் பிகாஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டேட். நீங்க நினைச்சு பாருங்க, புதுசா ஒரு இன்வெஸ்டர் எதை நம்பி இந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். நீ வந்து இஃப் யூ ஆர் கீப்பிங் திஸ் அட்மாஸ்பியர் அன்ஸ்டேபிள், நிஜமாவே இங்க இருக்கிற திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டு மேல உண்மையாவே நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா they would make this government stable. இப்ப நீ ஒரு சென்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிலிட்டி எங்க பார்த்தாலும் நீ போயிட்டு கல்யாணத்துல எல்லாம் போயிட்டு இந்த 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 ஆட்சி அவங்க 3 எங்க மாதம் தாங்காதா, இந்த ஆட்சி அதேதான் 6 மாசம் தாங்காதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு சே எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆந்திரா போகுது நீ கேட்கறதுக்கான தகுதியே நீ இழந்துடுற. ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் திஸ் கவர்மெண்ட் டு பி ஸ்டேபிள். பை த சென்ஸ் யூ டோன்ட் வாண்ட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு கம் ஹியர். அதே நீ கெடுத்துடுற. ஏன்னா நீ வந்து யூ டோன்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைன்னா எவன் இன்வெஸ்ட் பண்ணுவான்? So whatever they are doing it, maybe it might not be sounding perfectly right இந்த ஸ்டேஜ்ல. அவங்க ஆர் அதுதான் அவரும் விரும்பாம கூட இருக்கலாம். அதனாலதான் கொஞ்சம் 108 பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமேன்னு விஜய் கேட்டதுக்கான அர்த்தம் இதுதான். அன்பார்ச்சுனேட்லி சி எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும், லீனிங் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட். ஆனா அல்டிமேட்டா எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் நல்லா இருந்தாதான் இதுல நிறைய பேர் வந்து திருப்பி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு விஜய்க்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட், செகண்ட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூ வில் ஆல்சோ டூ எதெல்லாம் என்னெல்லாம் பண்ண போன வாட்டியோட அடுத்த வின்னிங் செகண்ட் டைம் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் திங். வின்னிங் ஃபர்ஸ்ட் இஸ் கூட ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது வாட்டி வந்து நீங்க ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ சேலஞ்ச். பிகாஸ் மக்கள்கிட்ட நீங்க கேட்ட வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியும் இஸ் டூயிங் ஆல் த திங்ஸ். நம்ம ரியலிஸ்டிக்கா அனலைஸ் பண்றவங்களுக்கு புரியும் இது எஸ் தே ஆர் டூயிங் இட் எவ்ரி திங்னு. பட் பார்ப்போம் கடவுளோட பிளெஸிங்ஸோட எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதான். ஆனா ப்ரோ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, செகண்ட் டைம் ஜெயிக்கிறது கஷ்டம். அதான் டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அதாவது இந்த ஸ்டாலின் கலைஞர் கிட்ட அந்த நல்லா எனக்கு பண்ணிருந்தா இன்னொரு ஜெயிச்சிருப்பாங்களே. விஷயம் இவரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, சபாநாயகரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பாவை பத்தி நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வந்தேன். என்னன்னா, இந்த டங்ஷன் குவாரி இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? சட்டசபையில கூட பார்த்தீங்கன்னா இது பண்ணி பேசினாங்க. எடப்பாடி அந்த டைம்ல வந்து அவர் பேச ட்ரை பண்ணாரு, ஓகேங்களா? ஏன்னா அவங்க அந்த டைம்ல இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே விடல, ஓகேங்களா? துரைமுருகன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கல் பண்ணிட்டு இருக்காப்புல.
ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அ இவரு ஃபுல்லாவே எடப்பாடி வாய அடைச்சுட்டாங்க. அந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு கத்து கத்திட்டு இருந்தாருன்னு வைங்களேன். ஏன்னா, ஒரு ஒரு ஸ்பீக்கர், ஒரு சபாநாயகர்ன்றவர் வந்து இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. டே 1லேருந்து உதயநிதி வைக்கிறது பூரா உதவாத ஒரு விஷயம் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட்ன்னு அதாவது ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் 35% பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 65% வந்து உங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வாதங்கள் தான் அவர் வச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன். தொடர்ந்து வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற உட்பட நம்ம வந்து அவர பேச வச்சுட்டு தான் இருக்கோம். சரி ஓகே. அவருக்கான ஒரு இது அவர் லூசுத்தனமா பேசினா கூட, என்னன்னாலும் அவருக்கான ஸ்பேஸ குடுத்தாகணும்னு சொல்லிட்டு தான். ஆனா, இதே விஷயத்த வந்து போன வாட்டி அவங்க எதிர்க்கட்சி தலைவர் குடுக்கலல்ல. புரியுதுங்களா? ஸோ, அதுதான் நானு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்பாவு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இதே அப்பாவு வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சாத்தியா அது ஹரி என்ன விஷயம் அது? வாட்சாத்தி தான் நெனைக்கிறேன். அதுக்கு வந்து ஆமா ஆமா பார்த்தீங்கன்னா, கழுவி கழுவி ஆமா. ஊத்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த மாரி சம்பவம்லாம் நடந்திருக்கும். இது பண்ணியிருக்கும். ஸோ, இன்னைக்கும் இவரு என்னது அப்பாவு ஃபோட்டோலாம் கிடையாது. ஒரு சபாநாயகர் ஆஃபீஸ்ல வந்து தனபால் ஃபோட்டோ தனபால் ஐயா ஃபோட்டோ இருக்கு. அதோட தாவேகா இல்லைங்க இவங்க ஃபோட்டோ மட்டும் இவங்க இருக்கு. ம். சிம்பிளா எப்படி தெரியுமா விக்னேஷ் ப்ரோ, இவங்க ம். நல்லதெல்லாம் தாவே காட்சி நடந்தா இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, அதோட நீட்சி தான் தாவேக்கா பண்ணுதும்பாங்க. ஆனா இதே லா அண்ட் ம். ஆர்டர் இஷ்யூ, ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்டு கிரைம் எல்லாம் நடக்குதுன்னா மட்டும் அது தாவேக்கா. புரியுதா? ம். ம். ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து ஓவர் நைட்ல திடீர்னு தாவேக்கா ஆட்சி பெற்றோன்னா 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகல. சரியா? 4ஆம் தேதியிலிருந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. உண்மையாலுமே கலைஞர் இருந்தா காரி குறைஞ்சிருக்கு. துப்புவாருங்க. இல்லைங்க கலைஞர் உயிர் வந்தாருங்களா, ஸ்டாலினையும் ம். சரி, இல்ல பார்த்தீங்கன்னா உதயநிதியும் சரி, திமுக கட்சிக்காரங்கள பார்த்து காரி துப்புவாரு. என்னடா கட்சி நடத்துறீங்க? என்னடா கேவலமா இது பண்றீங்கன்னு. இந்த ஆளு இல்ல இல்ல யோசிச்சு நீங்க இது பண்ணியாச்சு. நீங்க ம். சொன்ன சொல்லுங்க. பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட். இப்ப கலைஞர் இருந்தா தூக்குவான்னு சொன்னீங்களே, ஏன்னா நிஜமாங்க. ஏன்னா கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி சில விஷயத்துல they didn't காம்ப்ரமைஸ். அது ஆமா. ம். முக்கியமா இந்த இந்த மாதிரி ட்ரக்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து they didn't காம்ப்ரமைஸ் அட் ஆல். நீங்க வந்து ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு. அந்த டைம்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வந்து இஸ் a கம்ப்ளீட்லி ப்ரோ டிஎம்கே கை. பட் ஹி வாஸ் பெஸ்ட் இன் த பிசினஸ். வந்து மாத்தவான்னு கேட்கும்போது நோ 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 வே, ஹி இஸ் பெஸ்ட் இன் த பிசினஸ், கால் இம் இன். ம். அவர் நோ சான்ஸ் ஆஃப் காம்ப்ரமைசிங் ஆன் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் ஹி வாஸ் ஹிட்டிங் ஈவன் பீயிங் டிஎம்கேஸ் பர்சன். அது மாதிரி இவங்கெல்லாம் சில விஷயத்துல காம்ப்ரமைஸே ஆகல. பட் இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல இன்ஃப்ளோ அதேதான். வந்து அன்பிலீவபிளா இருந்திருக்கு. இல்ல அதுதான் நீங்க ஃபேக்ட். லாஸ்ட் பட் சாய்நாத் ப்ரோ, டிஎம்கே எப்ப வந்தாலுமே இந்த இஷ்யூ நடக்குமே. இல்ல இப்போ இல்ல வந்து இல்ல இல்ல இப்ப ட்ரக்ஸ்ன்னு இந்த லாஸ்ட் பேசுறோம். 5 இயர்ஸ் பட் தான் ப்ரோ. நீங்க இட்ஸ் இல்ல இல்ல அப்பயும் கள்ளச்சாராயம், கட்ட இல்ல பஞ்சாயத்துன்னு அது இருக்கு அது ப்ரோ. வேற இங்க ட்ராக் அது பாருங்க. போகும். வேற. இதெல்லாம் இது இங்க திஸ் பாருங்க. செட் இது நியூ வந்து லெவல்ல. அன்பிலீவபிள் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. என்னால நியூஸ திறந்து நீங்க பார்க்க முடியுதாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க முன்னாடி எல்லாம் நம்ம வந்து இந்த ரேப் எல்லாம் வந்து எப்பயாச்சும் பார்ப்போம். ஐயோ இது என்ன ஆச்சரியம்ங்கிற மாதிரி. இப்ப வந்து அது வந்து திரும்பின பக்கம்லாம் நடக்குதுங்க. 3 வயசு 5 வயசு 8 வயசுன்னு சம்திங் சைக்கிக்கா இருக்கு. அந்த நியூஸும் கேட்க சைக்கிக்கா இருக்கா. எப்படி ப்ரோ ரிப்போர்ட் இது பண்றாங்க. இப்போ சாய்நாத் ப்ரோ சொல்ற மாதிரி நிர்பயான்னு ஒரே ஒரு கேஸுங்க கண்ட்ரியே உழுக்குருச்சு. இப்ப வந்து நிர்பயாவா செகண்டுக்கு செகண்ட் நடக்குதுங்க. ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த கிரைம் எல்லாம் பண்றவனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் லிங்க் இல்ல. ஆனா அந்த கிரைமோட பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து வெட்டி போடுறது, துண்டு துண்டா போடுறது, இந்த மாதிரி இல்ல கிரைம் வந்து பிகாஸ் தீஸ் மர்டரா கைஸ் ஆர் மாறிடுது. நாட் இன் தட் சென்சஸ்ங்க. ஒருத்தர் சென்ஸா எக்ஸாக்ட்லி. இருக்கிறவன் இது அதேதான். வாய்ப்பே இல்லைங்க பண்றதுக்கு. ஏங்க 90 அதேதான். வயசு கிழவியும் அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 3 வயசு குழந்தையும் தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு, நீங்க இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ரெக்கார்ட் பேசுனீங்க சாய்நாத் ப்ரோ. அதுல இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் கிரைம் பண்றான்னா, அவன் ஒண்ணுமே வேணாம். நீங்க கூகுள்ல அவன் இமேஜ் போட்டு ரிவர்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு திமுக நிர்வாகியோடவோ, இல்ல போய் தலைவர்களோடவோ ஏதோ ஒரு இதுல இருக்கான் ப்ரோ. ஏதோ ஒரு இதுல இருப்பான். டெஃபினட்டா அந்த கிரைம் பண்ண அத்தனை பேரையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு அவனுங்களை சேஃப் கார்ட் பண்ணிட்டு கேட் கீப் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டானுங்க. உதாரணத்துக்கு இந்த ஞானசேகரன் ம். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில பாத்தீங்கன்னா அதுல ஆரம்பிச்சு எல்லா இதுலயுமே மாசு போய் அந்த அந்த ஆள் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. இல்ல அது ஏங்க ஒரு ஓப்பனாவே எல்லாருக்குமே தெரியும். மாசுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறதே அவன் தான். லோக்கல்ல ஆள் கூட்டு வருவாங்கல்ல. கேட்டா இந்த 6 அனுதாபிங்கிறாங்க. படத்துல. சித்து ப்ரோ வந்து சொல்லுவார் அடிக்கடி, அந்த மாதிரி சொல்றாங்க அனுதாபின்னு. இல்ல ம். இல்ல நீங்க அந்த யாரோ ஜெயக்குமாரா இல்ல யாரோட ஒரு வைஃப் வந்து போய் ஜெயலலிதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால உள்ளேயே ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மினிஸ்ட்ரியே உள்ளே விடல. ஆக்சுவலா தட் இஸ் லைக் ஒரு ஃபேமிலி அபியூஸ் மாதிரி சம்திங். அதுக்கே உள்ள. அதுக்கப்புறம் ஆமா. அவங்க பையனுக்கு தான் சீட்டு கொடுத்தன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. யார் ஜெயக்குமார் யாருன்னு தெரியல எனக்கு கரெக்டா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய 2 லீடர்ஸும் அவங்க கிட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் சில விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் ஆகாம இருந்தாங்க. சில எக்ஸாக்ட்லி. வேல்யூஸ்ல, உமன் மாரல்ஸ் அதுதான் இந்த இருந்துச்சு. மாதிரி மேட்டர்ல உமன் இஷ்யூஸ்
மாரல்ஸ் செக்ஷுவல் இருந்துச்சு. ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் இது இது மாதிரி இல்ல இங்க இல்ல இல்ல லா அண்ட் ஆர்டர்ல லா வந்து அண்ட் ஆர்டர் டிஎம்கே பேஸ்ட். கிடைக்க முடியாது, ஜெயலலிதா ஆமா, ஆமா, கொடுக்கலாம். ஜெயலலிதாக்கு எடப்பாடியும் அதுதானே ஃபெயில்டு. சார். எடப்பாடியும் அதுதான் அதுல ஃபெயிலு, நான் என்ன ஸ்டாலினும் சொல்றேன், ஃபெயிலு. லானாட ஆல்வேஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரவுடிசமோ இதுவோ இவங்க இருக்கும் போது ஜாஸ்தியா இருந்துச்சு. இல்ல ஜெயலலிதால வந்து போலீஸ் தான் ரவுடிங்கிறது அந்த ஃபேமஸான சேயிங்கே இருந்துச்சு. போலீஸ்க்கு பவர் ஜாஸ்தி கொடுப்பாங்க ஜெயலலிதா, அது தெரியும். பட் நான் என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேருமே இது மாதிரி நீஷான ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ்ல தே ஹேண்டில் இட் வெல். இங்க வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இல்ல ஜெயலலிதா வந்தா போலீஸ்க்கு பிரஷர் அதிகம்னு நினைக்கிறேன். ஆமா. வயல் கருணாநிதி வந்தாருன்னா அவர் ஃப்ரீயா விட்டுருவாங்க. இவங்க வந்தாதான் பயங்கர பிரஷர் இல்லைங்க. பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலா Used to வந்து push. கலைஞர் இருந்தா திமுகவை பார்த்து காரி துப்பிருப்பாரு. நான் எதுக்காகன்னா, இவங்க வந்து ஒண்ணுல உப்பு சப்பு இல்லாத ஒரு வாதத்தை வைக்கிறாங்க பாத்தீங்களா? இப்பயும் சட்டசபையில கேட்கணும்னா என்ன சொல்றது? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இவனுக்கு வந்து சும்மா கேட்கணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா, இப்போ உதயநிதி கேட்கறது புடுங்குறது பூரா தேவையில்லாத அனிதான்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன் நானு. கலைஞர்லாம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் சொன்னேன். ஆனா விக்னேஷ் ப்ரோ அவருமே அதான் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு நியூ லீடர்ஸ் எமர்ஜ் ஆகும் போதும் அதான் அவரும் பண்ணிருக்காரு. இவங்க பண்றது தானே. சோ அவங்க டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஏன்னா ஆனா இப்ப எம்ஜிஆர் இந்த வந்தப்பயும் கலைஞர் இந்த நம்மள அளவுக்கு மார்க் தத்தி பண்ணாம தான் கிடையாதுங்க. பண்றாரு. நான் அதாங்க திரும்ப சொல்ல வரேன். ம். இவனை தத்திங்க. இவனுக்கு கலைஞர் வந்து எழுதி இல்ல 10 சூட்சமம் வாட்டி தெரியும். இல்ல 10 வாட்டி எழுதி கொடு, திருப்பி திருப்பி அது என்னது அது? ஏன் நைட்ல உட்காந்து ஒரு 2 வாட்டி நீ ரீட் பண்ணிட்டு வர மாட்டியா? அந்த அளவுக்கு IQ கேவலமா இருக்குதா? எனக்கு அதுதான் இதுவா இல்ல, இருந்துச்சு. உதயநிதி நீங்க திரும்ப திரும்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு வந்து நிமிஷம் ஸ்டாலின் ஒரு சொன்ன நிமிஷம் இந்த அரே. ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல தான் ஒருத்தன் மீம்ஸ் போட்டு வச்சிருந்தான். எதுக்குடா திரும்ப திரும்ப பார்த்து படிச்சுன்னு இருக்க? 20 செகண்ட்ல ஏதோ கவுண்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தான். நானும் பார்த்தேன் இதுக்கு பேசாத அந்த பேப்பரை நியூஸ் சேனல்ல கொடுத்து போடா, 1,00,000 போட்டுக்கான்னு. முப்- ஸோ ஆமா. சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க ஸ்டாலின் சொன்ன நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் டைலாக் கூட கலைஞர் ஒரு காலத்துல சொன்னதுதான். அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல தான் இவர் நடக்கிறாரு. அந்த டெம்ப்ளேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரே தவிர சொந்தமா எல்லாம் ஒண்ணும் கிடையாது யோசிக்கிறது. இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் தான் டெம்ப்ளேட்ஸ் விக்னேஷ். அது என்னன்னா எல்லாமே அவங்க அடுத்தவங்க அந்த பேசின பார்ட்டி டைலாக் தான் பேசுவாங்க. கனிமொழி வருவாங்க, கண்ணு கேட்டு இது வந்து வரைக்கும் எதிரி இல்லைன்னுவாங்க. ஜெயலலிதா சொன்னது இவர் வருவாரு. பேர் என்னது, ஸ்டாலின் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஏதோ டோல்டட்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி டோல்டடா. ஓகே. அத 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 வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சியில வந்து இருக்கிற இந்த படிச்ச கொத்தடிமைங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரியார் எழுதினாரு, அண்ணா எழுதினாரு, அந்த டைம்ல தந்தி அடிக்குது ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து இவ்வளோ அதான் ஒரு எழுத்துக்கு வந்து இவ்வளோ காசு ஆகும், அதனால பாத்தீங்கன்னா காசை மிச்சப்படுத்துறதுக்காக அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்தானுங்க. ஸோ இல்ல இந்த மாதிரி விக்னேஷ் ப்ரோ அந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து இதே மாதிரி வந்து சொன்னார்ல, சீஃப் மினிஸ்டருக்கு வந்து உங்க சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு. அது மாதிரி எப்படி குளத்தூர்ல ஜெயிக்கணும்னு ஸ்டாலினுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லணும். பாவம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த மக்கள் மனசை பத்திரிகையாளருக்கு எப்படி வெல்லணும்னு தெரியல அவங்களுக்கு இன்னும். இல்ல அந்த பத்திரிகையாளர் உண்மையாலுமே முதுகு எலும்பு இருந்துருந்துச்சுன்னா இந்த பத்திரிகை துறைக்கு நான் ஓப்பனா சொல்றேன். போன வாட்டி வந்து இவங்க உதயநிதியை கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஆள் நடந்துனே பேசி போய் கார்ல ஏறிட்டு வேற ஏதோ கொஸ்டின் கேட்டதுக்கு, அதாவது எப் என்னதுன்னா இந்த விக்கிரவாண்டி மாநாடு இருக்குல்ல, அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ அழுத்தம் கொடுக்கறதா சொல்றீங்க. அதான் நீங்க ஏதோ லேண்ட் நீ பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அது என்னதுக்கு கொடுக்கலன்னு அவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து ஒரு முறைச்சிட்டு பதில் கூட சொல்லாது இப்படி சீன்ற மாதிரி திரும்பி வண்டி எடுத்துன்னு போனாப்புல. ஓகேங்களா? உதயநிதி அதை கேட்கறது வக்கு கிடையாது. இன்னொன்னு ரெண்டாவது நடந்திருக்கு. விஷயம் வந்து அதான் சொல்றேனே, இந்த அம்பேத்கர் புத்தக விழாவுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு செய்திலாம் பாக்குறது இல்லைன்னு சொன்னாப்புல. அதை கேட்கறதுக்கு இங்க உங்களுக்கு துப்பு கிடையாது. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டும் இருக்கு. என்னன்னா வந்துட்டு மன்னராட்சி இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் நான் சொன்னப்போ, எப்போ எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி சரியா சொன்னப்போ வந்துட்டு அந்த அடிப்படை அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்ல, அந்த ஆளுக்கு இல்லைன்னு சொல்லி பேசினான் உதயநிதி. சரியா அவன் பேசினாலும் நான் அவன் வேணா அவனையும் பேசுவேன். மரியாதையில எதிர்பார்க்கறேன். இல்ல உனக்கு ஃப்ளோல வந்துச்சுன்னா பேசுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இல்ல நான் தெளிவா தான் பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறேன். ஃப்ளோலாம் இல்ல, ஃப்ளோல வேற மாதிரி வரும். இப்ப வேணாம். சரி அந்த ஃப்ளோ வேணாங்க. இல்ல அது 5 வருஷம் நீங்க திட்ட வேண்டியதெல்லாம் நிறைய அவன்லயே கண்டென்ட் கொடுப்பானுங்க. வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு விஜய் உங்களுக்கு என்ன சேலத்துல ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கானு போல ஃபார்மர்ஸ். என்னவா அது பாத்தீங்களா? எதுக்கு போராட்டம்? விவசாய கடன்